Greetings to you all. Welcome to class 6, term 1, unit 1, social science, history, part 1. What is history? Dear children, today we are going to do the book back exercise, textual exercise. You have all learned the lessons well. Now let us discuss. Shall we? So first I'll tell the summary. We'll go to the glossary. Then we'll see the exercises. Summary. The lifestyles of prehistoric people can be understood from the stone tools. அதாவது லைஃப் ஸ்டைல், அவங்களோட வாழ்க்கை முறைகள் ப்ரீஹிஸ்டாரிக் பீப்புள் எப்படி இருந்தாங்க, அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? ஃப்ரம் த ஸ்டோன் டூல்ஸ், ராக் பெயிண்டிங், ஃபாசில்ஸ் அண்ட் அதர் எக்ஸ்கவேட்டட் மெட்டீரியல்ஸ். இது மூலமாக அவங்க எப்படி வாழ்ந்துருக்குறாங்க, எது யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி எழுதியிருக்கிறாங்க, இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். Proto-history is the period between prehistory and history. இப்போ proto-historyனா என்னன்னாக்கா, இட்ஸ் அ பீரியட் பிட்வீன், அந்த இடைப்பட்ட காலம் ப்ரீஹிஸ்ட்ரிக்கும் ஹிஸ்ட்ரிக்கும் நடு இதுதான் proto-historyன்னு சொல்கிறோம். Early humans domesticated dogs for their protection and hunting activities. அது ஏர்லி ஹியூமன், முன்னாடி இருக்கிற ஹியூமன் பீயிங், அவங்க எந்த ஆனிமலை பெட்டாக வச்சுக்கிட்டாங்க, டொமஸ்டிகேட் பண்ணிக்கிட்டாங்க, டேம் பண்ணுறாங்கனாக்கா டாக்ஸ். எதுக்காக? ஃபார் தேர் ப்ரொடெக்ஷன், அவங்களோட பாதுகாப்புக்கும், அண்ட் ஹண்டிங், வேட்டையாடுறதுக்காகவும். Mighty Emperor Ashoka followed the path of peace and dharma. அசோகா எம்பரர், அதாவது கிங் அசோகா எந்த என்ன வழியை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்கனாக்கா பீஸ், சமாதானம் அண்ட் தர்மா. தர்ம சக்ரா வித் 24 spokes in our national flag was taken from Sarnath pillar of Ashoka. தர்ம சக்ரா அல்ல 24 spokes இருக்கு, அந்த லைன் மாதிரி நேஷ்னல் ஃப்ளாக்ல கூட இருக்குல்லையே, அது எங்கேருந்து எடுத்திருக்காங்க? சார்நாத் பில்லர் ஆஃப் அசோகாலேருந்து எடுத்திருக்காங்க. Now children, let's do the glossary part. Sources, it means a place, person, text or object from which some data can be obtained. இது source, primary source, secondary sourceன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எங்கேருந்து ஆதாரபூர்வமாக எடுக்கிறது தான். அது மேபி டெக்ஸ்டாக இருக்கலாம், எழுத்து வடிவமாக இருக்கலாம், இல்லை ஆப்ஜெக்ட் பொருளாக இருக்கலாம், இல்லை டேட்டாவாக இருக்கலாம், ஏதோ ஒன்று நிஜமாகவே எடுக்கிறது தான் சோர்ஸு சொல்கிறோம். ஓகே, ancestors அப்படின்னா என்னன்னாக்கா, a person related to you who lived a long time ago. ancestorனாக்கா நம்ம முன்னோர்கள், நம்ம மூதாட்டிகள் சொல்லுவோம் இல்லையா, அவங்க தான் ancestor. தர்மா, தர்மா மீன்ஸ் ரைச்சியஸ்னஸ், நேர்மையான, நியாயமான, உண்மையான. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் மான்யூமெண்ட். இட் மீன்ஸ் a statue, a building or other structure built by a notable person. மான்யூமெண்ட்னாக்கா ஞாபகார்த்தமாக அது ஒரு ஸ்டாச்சுவாக இருக்கலாம், ஒரு சிலையாக இருக்கலாம், இல்லை பில்டிங், ஒரு கட்டிடமாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஸ்ட்ரக்சர் ஞாபகார்த்தமாக செய்கிறது தான் மான்யூமெண்ட். நெக்ஸ்ட் ஒன் இன்ஸ்கிரிப்ஷன். இட் மீன்ஸ் ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் என்கிரேவ்ட் ஆன் ஸ்டோன்ஸ், பில்லர்ஸ், clay or copper tablets, caves and walls of temples. இன்ஸ்கிரிப்ஷனா எழுத்து வடிவம். எப்போ எழுத்து வடிவம்? ரெக்கார்ட்ஸ் என்கிரேவ்ட் ஆன் ஸ்டோன், கல்ல அப்படியே எழுதுறது, பில்லர் தூணில் எழுதுறது, கிளேயில் எழுதுறது, காப்பர் டேப்லெட்ஸ் அதாவது மெட்டல்ஸ், செப்பு, கேவ்ஸ் குகையில், வால்ஸ்னாக்கா செவரில் எழுதுறது, டெம்பிள்ஸ்லாம். இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் இன்ஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட் ஒன் ஹிஸ்டாரியன். ஹிஸ்டாரியன் என்ன? a person who excelled in history. ஒரு வாழ்க்கையை ஒரு வரலாறே கூறுற மாதிரி வாழ்ந்து காமிப்பாங்க இல்லையா, அவங்க தான் ஹிஸ்டாரியன். Fine children, now let us move into the exercise part. Choose the correct answer. What was the step taken by the early man to collect his food? சரி, இப்போ என்ன ஸ்டெப், நம்ம ஏர்லி மேன் என்ன விதத்தில் அவங்க சாப்பாடு தேடுறாங்க? சரியா, இப்போ உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்டோன்னு வைங்களேன்,
அப்படியே சூப்பர் மார்க்கெட்டில் இருந்து வருது, அப்பா கொண்டு வராங்க, அம்மா கொண்டு வராங்க சொல்வீங்க. சரி, ஏர்லி மேன் எங்கே இருந்து சாப்பாடு எல்லாம் எடுக்கிறாங்க, உணவு எங்கேருந்து எடுக்கிறாங்க? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ட்ரேட், ஹண்டிங். ட்ரேட்னா தெரியும் இல்லையா, விற்பனை, வியாபாரம், அதெல்லாம். ஹண்டிங் வேட்டையாடுறது. சி பெயிண்டிங் அண்ட் டி ரியரிங் ஆஃப் அனிமல்ஸ். அவுட் ஆஃப் திஸ் ஃபோர் எப்படியாக்கா அவங்களுக்கு அவங்களோட உணவு எல்லாம் பூர்த்தியாகுது? ஹண்டிங் வேட்டையாடுறதுனால தான் they are able to survive. Okay children, Roman number 2. Match the statement with the reason. Tick the appropriate answer. So you have to match the statement. Correct-ஆ match பண்ணோம். Statement என்னன்னாக்கா, prehistoric man went along with the dog for hunting. Prehistoric manனாக்கா பழைக்காலத்து மேன், அவங்க வந்து டாகோட ஹண்டிங் போகிறாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட். சரி, இப்போ ரீசன் டாக்ஸ் வித் இட்ஸ் ஸ்னிஃபிங் பவர் would find out other animals. Statement is true, but reason is wrong. Statement correct, but reason wrong. Second one, statement and reason are correct. Statementum correct, ரீசனும் கரெக்டு. எதுக்காக? டாக்ஸ் வித் இட் ஸ்னிஃபிங் பவர். டாக்ஸ் வந்து ஸ்னிஃபிங் மோர்ந்து பார்க்குறதால அவங்களுக்கு இட் வுட் ஃபைண்ட் அவுட் அதர் அனிமல்ஸ், வேறு அனிமல்ஸ் கண்டுபிடிக்க முடியுதுன்னு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அண்ட் ரீசன் இஸ் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் ராங், ரீசன் கரெக்டுறாங்க. ஃபோர்த் ஒன், போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் ஆர் ராங். சரி, இத்தனை இல்லையும் எதாவது கரெக்டு? ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட். அது என்ன, இன்னும் ஒரு வாட்டி மட்டும் படிச்சுக்கலாம். Prehistoric men went along with the dog for hunting. Prehistoric man அவங்களோட டாகோட வேட்டையாட போகிறாங்க. ஏன்னா டாக்ஸுக்கு ஸ்னிஃபிங் பவர் would find out other animals. அவங்களோட மனத்தால் மோர்ந்து பார்த்து அவங்களால கண்டுபிடிக்க முடியுது. ஆல்ரைட், தட்ஸ் ஆன்சர். செகண்ட் ஒன், the objects used by early men are excavated. They are preserved to know the lifestyle of the people. ஓகே, அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் அவங்களோட பொருட்கள் வந்து ஏர்லி மென் எக்ஸ்கவேட்டட் எடுக்கிறாங்க. தே ஆர் ப்ரிசர்வ் டு நோ த லைஃப் ஸ்டைல் ஆஃப் த பீப்புள். அதை பாதுகாத்து வச்சுருக்குறாங்க. ஃபைண்ட் அவுட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ரிலேட்டட் டு த ஸ்டேட்மெண்ட். இது இப்போ இங்கே கொடுக்குற ஆப்ஷன்ஸில் விச் ஒன் இஸ் மேட்சிங் ஆர் ரிலேட்டட் டு த ஸ்டேட்மெண்ட். ஏ மியூசியம். மியூசியம் தெரியும் இல்லையா? மியூசியம் மீன்ஸ் அருங்காட்சியகம். செகண்ட் ஒன், burial material. Third one, stone tools. Fourth one, bones. So the answer is museum. Museum means அருங்காட்சியகம். ஓகே, மியூசியத்தில் தான் எல்லாம் பத்திரமா வச்சுருப்பாங்க. Fine children. Third one, find out the wrong pair. தப்பான பெயர் எது? For example, old stone age. ஸ்டோன் டூல்ஸ், ஓல்ட் ஸ்டோன் ஏஜில் ஸ்டோன் டூல்ஸ் வச்சுருக்குறாங்க. செகண்ட் ஒன், ராக் பெயிண்டிங். ராக்கில் நிறைய பெயிண்ட் பண்ணுறாங்க. வால்ஸ் ஆஃப் த கேவ்ஸ். தேர்ட் ஒன், காப்பர் பிளேட்ஸ், சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. காப்பர் பிளேட்ஸில் ரைட்டிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அது சோர்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஃபோர்த் ஒன், கேட்ஸ், ஃபர்ஸ்ட் டொமெஸ்டிகேட்டட். இதில் ஏதோ ஒன்று ஆட் மென் அவுட், ஏதோ ஒன்று தப்பாக மேட்ச் ஆகிருக்குது. விச் ஒன்? cats, first domesticated தப்பு. ஆக்சுவலாக யாருக்கு ஃபர்ஸ்ட் டொமெஸ்டிகேட் பண்ணாங்க? டாக்ஸ். ஃபைன் சில்ட்ரன். ஓகே, மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஃபைண்ட் த ஆட் ஒன். இங்கேயும் எது ராங்? அது ஆட் ஒன்னாக இருக்குது. பெயிண்டிங்ஸ் were drawn on rocks and caves. பெயிண்டிங்ஸ் வந்து ராக்ஸ் அண்ட் கேவ்ஸில் வரைஞ்சி வச்சுருக்காங்க. செகண்ட் ஒன், there were paintings depicting hunting scenes. அதாவது பெயிண்டிங்ஸ் என்னென்ன படம் வரைகிறாங்கன்னாக்கா, ஹண்டிங் சீன், இப்படியெல்லாம் நின்று வேட்டையாடணும்னு ஹண்டிங் சீன்ஸ் all they have depicted. Third one, it was drawn to show his family members about hunting. அதாவது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஹண்டிங் சொல்லி கொடுக்கறதுக்குன்னு. Fourth one, the paintings were painted by using many colors. In the painting, நிறைய கலர்ஸ் வச்சு artificial and natural colors, mostly by flowers and leaves and many other colors they have used it. So இத்தனையில ஏதோ ஒன்று ஆட் மேன் அவுட். எது வந்து ஆடு?
it is drawn to show his family members about hunting. அவங்களோட குடும்பத்துக்கு ஷோ பண்ணுறதுக்காகவா எழுதியிருக்காங்க இதெல்லாம், படம் வரைகிறதெல்லாம்? No. So that is wrong. Fine, children? All right. Next one, Roman number 3. Fill in the blanks. The old Stone Age man lived mostly in dash. சரி, ஓல்டு ஸ்டோன் ஏஜ் மேன் இருக்காங்க இல்லையா, அவங்க எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? நம்மளை மாதிரி பெரிய பெரிய வீட்டில் ஆர் பங்களோவில் வாழ்ந்துட்டு இருந்தாங்களா? எங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க? கேவ்ஸ். கேவ்ஸ் மீன்ஸ் குகைகள். செகண்ட் ஒன், டேஷ் இஸ் த ஃபாதர் ஆஃப் ஹிஸ்ட்ரி. சரி, ஹிஸ்ட்ரிக்கே ஃபாதர் யாராக்கும்? Herodotus. Herodotus was the father of history. Third one, dash was the first animal tamed by old Stone Age man. So, எந்த அனிமலுக்கும் ஃபஸ்ட்டாக மனுஷனால் டேம் பண்ணது. டேம் மீன்ஸ் பழக்கப்படுத்தி வச்சது. So, who is that? Dogs. Fourth one, inscriptions are dash sources. Inscriptions வந்து என்ன source? Archaeological sources. Okay. Fifth one, Ashok Chakra has dash spokes. இந்த அசோக் சக்கராவில் எத்தனை கோடு இருக்குது? ஸ்போக்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, லைனா. எத்தனை இருக்குது? 24. Fine, children? Okay. Roman number 4. State true or false. சரியா தவறா? Stone tools belonging to old Stone Age have been excavated at Attirampakkam near Chennai. அத்திரம்பாக்கத்திலேயே கண்டுபிடிச்சாங்க? கரெக்ட். ஸோ இட் இஸ் ட்ரூ. இங்கே ஸ்டோன் டூல்ஸ் இருக்கு இல்லையா, ஸ்டோனால் செய்கிற டூல்ஸ், அது எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க? அத்திரம்பாக்கத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. செகண்ட் ஒன், the materials used by the ancient people are preserved in the museum by the archaeological department. சரி, பழைய காலத்தில் யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் எல்லாம் பத்திரமா சேஃபாக வச்சுருக்காங்க. எங்கே வச்சுருக்குறாங்க? மியூசியத்தில் வச்சுருக்காங்க. பை த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ரைட் ஆர் ராங்? மியூசியம்னா என்ன? அருங்காட்சியகம். ரைட். ஸோ தட் இஸ் ட்ரூ. தேர்ட் ஒன், டியூரிங் த பீரியட் ஆஃப் அசோகா புத்திசம் ஸ்ப்ரெட் அக்ராஸ் த கண்ட்ரி. சரி, அசோகா கிங் அசோகா பீரியடில் புத்திசம் வந்து த்ரூ அவுட் த கண்ட்ரி பரவிச்சு. ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? ட்ரூ. Fine, children. Now moving on to match the following. Rock painting, written records, Ashoka, religious literature. So rock painting means to understand the lifestyle. Okay, rock painting எதுக்கு? நிறைய பெயிண்டிங் பண்ணும்போது அவங்களோட லைஃப் ஸ்டைலை நம்மளுக்கு புரியுறதுக்காக. So rock painting to understand the lifestyle. Second one, written records. written கையால் எழுதினது. அதில் காப்பர் பிளேட்ஸ், காப்பரில் பிளேட்ஸில் அப்படியே இன்ஸ்கிரிப்ஷனாக இருக்குது. ஸோ தட் இஸ் ரிட்டன் ரெக்கார்ட். சி, அசோகா. அசோகா யார்? த மோஸ்ட் ஃபேமஸ் கிங். நல்ல ஃபேமஸான கிங். லெசனில் படிச்சிங்க இல்லையா? ஹீ யூஸ் டு டூ லாட் ஆஃப் குட் திங்ஸ். நிறைய ப்ரேஸ் பண்ணியிருக்காங்க. A few words about King Ashoka. He was the first ruler to give up war after victory. வெற்றி கிடைச்சப்புறமா விட்டுட்டாங்க. And he was the first person to build hospitals for animals. Animalskaga hospitals கட்டினவங்க. He was the first to lay roads. road போட்டவங்க. இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க இல்லையா? அதுதான் கிங் அசோகா. ட்ரீஸ் வச்சுட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல தர்மா பண்ணியிருக்காங்க. வெரி வெரி earnest king. The most famous king. Fourth one is religious literature. That is தேவாரம். தேவாரம் பாட்டெல்லாம் பாடுவோம் இல்லையா? That one. Fine, children? Dear children, we will see Roman number 6, 7, 8, 9, 10 and all other things in the next episode. Hope you all understood. Okay? So don't miss to watch next episode. Thank you.